ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், அநேகர் இருதய வியாதியினால் கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். இருதயம் பலவீனப்பட்டு ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி ஒரு பெரிய நோயினால் இறந்து போகிறதை பார்க்கிறோம். இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற நல் வார்த்தை தேவ வார்த்தையே. இன்றைக்கு தேவ ஜனமே அந்த இருதயத்தை ஒடுக்குகிறது கவலையா இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அழகான வார்த்தையை சொல்லுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி. நம்முடைய மனிதனுடைய சுபாவம் என்னவா இருக்கிறது? நாம் எதை ஆண்டவர் நமக்கு சொன்னாலும் அதை எதிராக சிந்திப்பதுதான் நாம் மிக பெரிய விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கவலைப்பட வேண்டாம், ஒன்றை குறித்து கூட நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் கவலைப்பட்டு நம் இருதயம் பலவீனம் அடைகிறதா இருக்கிறது தேவ ஜனமே. ஆனால் நல் வார்த்தையோ நம் இருதயத்தை மனமகிழ்ச்சி ஆக்குகிறது. கவலையை விட்டு விடுங்கள். உங்கள் கண்ணீரையும் உங்கள் கஷ்டங்களையும் தேவனுடைய பாதத்தில் ஊற்று. அன்றைக்கு ஆகார் தன்னுடைய கண்ணீரை இதோ யாரிடத்தில் ஊற்ற வேண்டும் என்று தெரியாதபடிக்கு அந்த வனாந்தரத்தில் தேவனை நோக்கி அவள் கூப்பிட்ட சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் கண்ணீரை கண்ட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை குறித்த அறிவில்லாத நாயினூர் விதவையினுடைய கண்ணீரை கண்ட தேவனாகிய கர்த்தர் அவரை அறிந்திருக்கிற நம்முடைய கண்ணீரை துடைக்காமல் இருப்பார். கவலைப்படாதிருங்கள். மனுஷனுடைய கவலை இருதயத்தை ஒடுக்குகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக நேரத்தில் என்னுடைய சூழ்நிலைகள் கூட நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிரான காரியங்கள் என்று சொல்லி வரும் பொழுது நான் முதலில் செல்லுகிற இடம் தேவ சமூகம் தான். அவரிடத்திலே போய் நான் சொல்லுவேன், அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் எனக்கும் அவர் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறவர். அவர் ஒரு கல்லல்ல, மண் அல்ல. அவர் நம்மை போல ஒரு இதோ ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பேசும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார். எனவே உங்கள் இருதயத்தின் கவலையை நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மையை செய்வார், பெரிதான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை மாற்றி போடும். கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவர் மாற்றுவார். எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது, உங்கள் வாழ்நாள் இருக்கிறது. எனவே என்ன காரியமாய் இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், கவலைப்படாதிருங்கள். இதோ நிச்சயமாக கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களையும் இதோ ஆசீர்வதிப்பார், கவலையும் கண்ணீரையும் மாற்றுவார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் கவலைகள் எங்கள் இருதயத்தை ஒடுக்குகிறதா இருக்கிறதப்பா. அந்த இருதயம் ஒடுங்கி போய் நாங்கள் துக்கத்தோடு திரிய வேண்டியதா இருக்கிறது ராஜா. எங்கள் கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.